அடுத்ததாக நாட்டில் முதல் முறையாக ஒருவரின் 2 சிறுநீரகங்களிலும் உள்ள கற்களை அகற்றும் சத்திர சிகிச்சை களுத்துறை போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டது. விஷன் கேர், நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. நவீன கருவியை பயன்படுத்தி இந்த அறுவை சிகிச்சை ஒரு சிறிய துளை வழியாக செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சத்திர சிகிச்சை வெற்றியளித்துள்ளதாகவும் தற்போது நோயாளி நலமுடன் இருப்பதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு நாயாறு கடற்பகுதியில் கடலில் குளிக்கச் சென்ற 5 பேர் கொண்ட இளைஞர் குழுவினர் நேற்று மாலை கடலில் நீராடி கொண்டிருந்தனர். இதன்போது ஒரு இளைஞன் கடலுக்குள் இழுத்துச் சென்றுள்ளதை தொடர்ந்து காப்பாற்ற முற்பட்ட மற்றொரு இளைஞர் நீரில் மூழ்கியுள்ளார். இந்நிலையில் நாயாறு கடற்படையினரின் உதவியுடன் ஒரு இளைஞன் உயிருடன் மீட்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மற்றைய இளைஞன் நாயாறு கடலில் மூழ்கிய நிலையில் அவரை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் குறித்த இளைஞரின் சடலம் இன்று கரை ஒதுங்கியுள்ளது. குறித்த பகுதி நீராடுவதற்கு ஆபத்தான பகுதி என அறிவித்தல் பலகையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனைவிட பிரதேசவாசிகளும் வருபவர்களுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கிய போதிலும் அது செவிமடுக்கப்படாமல் தொடர்ந்தும் உயிரிழப்புகள் இடம்பெறுவதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பெரிய வெங்காய இறக்குமதியாளர்கள் பாகிஸ்தானிலிருந்து மீண்டும் பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அத்தியாவசிய உணவு உற்பத்தியாளர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி குறித்த வெங்காய தொகை நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டவுடன் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் அவற்றை சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுப்பதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. தற்போது புறக்கோட்டை பொதுச்சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கடந்த காலங்களில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பெரிய வெங்காயத்திற்கு கட்டுப்பாடுகள் விதித்ததன் காரணமாக 1 கிலோகிராம் பெரிய வெங்காயம் 700 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை முத்துநகர் பகுதியில் விவசாய காணிகளை அபகரித்து ஏனைய நாடுகளுக்கு விற்க வேண்டாம் என கோரி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள 200 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களின் பிரதான தொழிலாக விவசாயத்தை நம்பி வாழ்வதாகவும் துறைமுக அதிகார சபையினர் தங்கள் காணிகளை பெற்று வேறு நாட்டிற்கு வழங்க முயற்சிப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். திருவோணமலை மாவட்டத்திலே முத்துநகர் என்ற பிரதேசத்திலே பல நிறுவனங்கள் ஆகிய பூதங்கள் இந்த ஏழை விவசாயிகளின் காணிகளை விழுங்கி ஏப்பமிடுவதற்கு நாங்கள் விடமாட்டோம். மேலும் அரசாங்கம் குறித்த நடவடிக்கையை நிறுத்தி தமது காணிகளுக்கான உறுதிப்பத்திரங்களை வழங்க வேண்டும் எனவும் விவசாய குளங்கள் புனரமைக்கப்பட வேண்டும் எனவும் அந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.